வணக்கம். நம்ம ஒரு கடையில சாப்பாடு வாங்கியிருக்கோம். மத்தியான சாப்பாடு. இந்த சாப்பாடுல என்ன ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா, இந்த பார்சல் கட்டி குடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த குழம்பு, ரசம், மோர், தயிர் இதெல்லாம். இது எல்லாமே ஒரே கவர்ல கட்டி குடுத்தனால, எங்களுக்கு ரொம்பவுமே கன்ஃப்யூஷன் ஆயிருச்சு. இப்ப சாம்பார் எது பாருங்க, பூராமே ஒரே மாரி கவர்ல கட்டி குடுத்துருக்காங்க. ரசம், தயிர், மோர், பொரியலு இது எல்லாமே. இதனால இது எப்படி கன்ஃப்யூஷன் ஆச்சுன்னு ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆயிருச்சு. கடைசியில நான் ஒரு பாக்கெட் பிரிச்சு நான் ஊத்துனேன். ஊத்தும்போது அது பார்த்தீங்கன்னா, காரக்குழம்பு. இந்த மாரி கட்டி குடுக்கறனால, முதல்ல நம்ம சாம்பார் ஊத்தி சாப்பிட முடியறதில்ல. இந்த மாரி ஒரு காரக்குழம்பு, இந்த மாரி ஏதோ ஒரு குழம்புக்கு இருந்ததுன்னா, அது சாப்பிட முடியறதில்ல. ரொம்பவும் சிரமமாயிது. ஆனா ஆனா சாப்பாடு நெறைய இருக்குதுங்க. ரூ. 120க்கு ஃபுல் சாப்பாடு வச்சு குடுத்துருக்காங்க. நான் அந்த பார்சல் ஓப்பன் பண்ணும்போதே எனக்கே திகட்டுன மாரி ஆயிருச்சு, சாப்பாட பார்த்தோன்னே. அந்த அளவுக்கு ஒரு 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு 2 பேர்த்துக்குமே ஃபுல்லா சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு வச்சு குடுத்துருக்காங்க. அ ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஆனா, இந்த பேக்கிங் தான் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு கன்ஃப்யூஷனா இருக்குது. சாம்பாரே எதுன்னு தெரியாம போச்சு கடைசி வரைக்கும். ரசம் எது, மோர் எதுன்னு கண்டுபிடிக்காம போயிருச்சு. ஆனா, கடைசியில அந்த காரக்குழம்பு ஊத்தி சாப்பிட்டேன். நன்றி, வணக்கம்.